இப்போ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துவாதசி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் பிரம்மம் நாம யோகமும் தைதுல கர்ணமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரநாடி பற்றி 2-3 பேர் பேசினாங்க. சந்திரநாடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஜாதகம் பார்க்கிறவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, அவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாருங்கிறத உடனே சொல்ல முடியும். அதுதான் சந்திரநாடியினுடைய ஒரு ஸ்பெஷல். இன்னும் ஒரு படி கூடுதலாக என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரக பயிற்சி ஆகும்போது நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக பயிற்சி ஆகிற கட்டத்தில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தாலோ பாவகிரகம் இருந்தாலோ அது பலனை முழுசும் தருங்கிறது ஒரு விதி. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு இப்போ சனி பயிற்சி சனிங்களா, அஷ்டம சனி. இப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் சிம்ம ராசிக்காரன் ஜாதகத்தில் மீன ராசியில் சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, இதை விட ஒரு அதிர்ஷ்டமான நேரங்காலகட்டம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த சுக்கிரனும் சனியும் கோச்சாரத்தில், அதாவது ஜனனகால சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன், கோச்சார குரு கோச்சார சனி, இவங்க இணையும் போது அந்த நபர் அதுவரை வீடு கட்டாமல் இருந்தால் அப்போ கட்டிடுவார், அதுவரை பெரிய செல்வங்களை சேர்த்தாமல் இருந்தால் அப்போ சேர்த்திடுவார், பெரிய பெரிய வாகனங்கள் வாங்குறாரு, சுபகாரியங்கள் செஞ்சு வைக்கிறாரு, அனைத்து சந்தோஷமான விஷயங்களும் அப்போ தான் நடக்கும். வேணும்னா நான் ஒரு 5-6 ஜாதகங்களை உதாரண ஜாதகங்களே தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, இதோட முடிஞ்சுது அப்படின்லாம் சொல்லிட்டு போம். ஆனால் இதே கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்காரர் ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கார். அவர் ஜாதகத்தில் சதயத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ ஒரு பயிற்சி ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரின்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20% தான், 80% தசாபுத்தி பலன்கள் தான். ஆனால் இந்த 20% பலன்களை இவ்வளோ ஒரு பெரிய அபிரிதமான மாற்றங்கள் தரும் அப்படிங்கிற நாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த ராசி பலன் சொல்கிறது, டிவியில் போடுறது கேட்குறது இதெல்லாம் துல்லியமாக வராதுங்க. யாரும் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதில்லை. இந்த சந்திரநாடி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரகம் தனியாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தனியாக இருக்காது, அது இருக்கக்கூடிய பாகையில் வேறொரு கிரகம் வேறொரு ராசி கட்டத்தில் இருந்தால் கூட இணைவாக இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இந்த இணைவை பார்த்துட்டு செய்யலாம். இன்னைக்கு காலையில் பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி விவாகரத்து சம்மந்தமாக இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் பொருத்தம் பார்க்காம செஞ்சிட்டாங்கலாம் சொன்னாங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் அதே மாதிரி கேதுவும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் திருமணம் பிரச்சனையே, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான இணைவுக்கு உண்டான தூரத்தில் தெரியும். பெரும்பாலும் இந்த கிரகங்கள் இணைந்து இருக்கிறதுங்கிறது 3-5 டிகிரி தாண்டி வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கும், பார்க்குறப்ப ஒட்டுக்கா இருக்க மாதிரி இருக்கும், இணைவு இருக்காது. ஆனால் இந்த கிரகங்கள் இதுக்குள்ளார அந்த 3 டிகிரிக்குள்ளார இருந்து அதன் மேலே சனி ராகு கேது சூரியன் இந்த மாதிரி ஒரு பாவகிரகங்கள் பாஸ் ஆகும்போது அந்த தேதியில் அந்த மாதத்தில் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். இதுக்கு உதாரணமாக நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாதகங்கள் நிறைய கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு 30 வருஷ காலகட்டத்தில் 1 லட்சம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருப்போம். நிறைய ஜாதகங்களுடைய டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இது நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டதுனால இனி வரக்கூடிய ஜாதகர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு வேலைன்னு நினைவாங்க. அந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி யோசனை பண்ணி பாருங்கள். அரசு வேலையில் இருக்கிறவங்களோட 1000 பேர் ஜாதகத்தை வாங்குங்க. 1000 பேர் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க அவங்க ஜாதகத்தையெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆச்சுங்களா. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தம் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? தகுதி உண்டு, அந்த லைனில் நான் நிற்கலாமா, எனக்கு அந்த தகுதி உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த தகுதி உண்டுன்னு சொல்லலாம். ஒரு 1 லட்சம் ஜாதகத்தை எடுத்தோம்னா ஒரு 70,000 80,000 ஜாதகத்துக்கு கவர்மெண்ட் ஜாப்னு காட்டும். எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அது அவங்கவுங்க பிராப்தத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த தகுதி எனக்கு உண்டா, நான் படிக்கலாமா, நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா இந்த ஒரு கம்பேரிசன் வேணும். இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த முயற்சியை செய்யணும். இப்படி சந்திரநாடியில் நிறைய விஷயங்கள் உண்டு. சரி, இன்றைக்கி எல்லாருமே இதை பற்றியே பேசிட்டதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரமாக நாம் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசலாம். அது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா,
அதிர்ஷ்டம் என்பது தானாக உருவாக்கி கொள்வது தான். தானாக அதிர்ஷ்டம் வருங்கிறதெல்லாம் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும், அதையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளாக உருவாக்கியதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். கரணங்களில் பாலவ கரணம்னு ஒன்று இருக்கும். பவம், பாலவம், கௌலவம், தைதுலம், பத்தரை கரணம், சகுனி கரணம், நாக கரணம், கிம்சுக்ன கரணம் அப்படின்னு வரிசையாக நிறைய கரணங்கள் இருக்கும். அதில் பாலவ கரணங்கிறது புலியினுடைய கரணம். யாராச்சும் பாலவ கரணத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா? இங்கே இருக்குல்ல? யாரும் இல்லை. இந்த பாலவ கரணம் அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கமுள்ள கரணம். புலியை உருவமாக கொடுத்த கரணம். இந்த புலி என்ன பண்ணும், ஒரு இறையை பார்த்துருச்சுன்னா உடனே பாயாது, அப்படியே பதுங்கிடும். ஒரு ஒரு இறையை பார்த்தோன்னே ரிவேர்ஸில் தான் போகும். அதே ஒரு சிங்கம் என்ன பண்ணும்னா, இறையை பார்த்தோன்னே ஒரே பாய்ச்சலாக பாயும், அது தப்பிச்சு ஓடினாலும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த புலிகிட்ட இருந்து தப்பவே முடியாது. அது அந்த இறையை ஓட விட்டு அதுக்கும் அந்த இறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை குறைச்சிக்கிட்டே ஒரே இதில் பிடிச்சிரும். இந்த உதாரணம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, பாலவ கரணத்தில் பிறந்தவங்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டாங்க, வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அதுதான் அந்த பாலவ கரணத்துடைய ஸ்பெஷல். இதை இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாலவ கரணத்தை போன்றே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர தாரைகளை நாம் பயன்படுத்தி எப்படி சக்ஸஸ் அடைகிறது, நாமளாக ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்குவோம். வரட்டும் வரட்டும் வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிறிய கருத்து. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மிடம் சேர்த்துவதற்கான ஒரு வழி. அதனால தான் அதை தாரைன்னு சொல்கிறோம். தாரைனா வழின்னு அர்த்தம், நட்சத்திர தாரைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிரகம் இருக்குதா இல்லையா உணர்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் கிரகங்கிறத ஒத்துக்கிறோம். சூரியன் இருக்குதுங்கிறத நல்லாவே தெரியும். வெளியே போய் பார்த்தோம்னா நல்லா வெயில் அடிக்கும். நிலவை நேரடியாக பார்க்குறோம், உணர்றோம். மாலை அந்தி நேரத்தில் பார்த்தா சுக்கிரனை பார்க்கலாம். சில தொலைநோக்கு கருவிகளை வச்சு குரு மற்ற கிரகங்களையும் பார்க்கலாம். இந்த கிரகங்கள் தரக்கூடிய விஷயங்களை நட்சத்திரத்தின் மூலமாக தான் நமக்கு கொண்டு சேர்த்தோம் ஒரு கிரகம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாதகத்தாரை, பாதகத்தாரை, வதைத்தாரை, வேதைத்தாரை, வைநாசிகத்தாரை இப்படின்னு நிறைய இருக்குது. ஒவ்வொரு 27 நாளைக்கு ஒருக்காவும் ஒவ்வொரு மனிதருக்கு இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் நிறைய தடவை கவனித்து பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த 22வது வைநாசிகத்தாரை வரும்போது நாம் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், ரெகுலர் ஒர்க்குக்கு போயிடலாம்னு நினச்சா கூட தானாக பிரச்சனை வரும். தானாக பிரச்சனை வரும், தேவையில்லாத ஏமாற்றங்கள் வரும். இது எல்லாமே இந்த 22வது நட்சத்திரத்தாரை நடக்கும்போது வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நின்று அதுவே ஒரு திசையவோ புத்தியவோ நம்ம ஜாதகத்தில் நடத்துச்சுன்னா நிச்சயமாக இது நடக்குது. அப்படி இருக்கும்போது இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேதுவனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு யோகம் தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது பரணிங்க. இப்போ யோக தாரையில் எடுத்தோம்னா நிறைய வரும், ஆனால் எல்லாம் பேசுகிற அளவுக்கு நமக்கு காலம் பத்தாது. அதனால் ஒரே ஒரு தாரையை மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போவோம். அதாவது தன சம்பத்து தாரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணம் நம்மிடம் சேரும் காலகட்டம், அதுக்குண்டான வழிகள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தாரை. அப்போ இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம். இது மட்டும்தான் இருக்குதா? இது கூட இன்னொன்று இருக்குது, பூரம். அது கூட இன்னொன்று இருக்குது, பூராடம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திர நபர்களை நட்பாக்கி கொண்டாலும் மிகப்பெரிய லாபம். இந்த நட்சத்திர நாட்கள் நடக்கும்போது ஒரு வணிகம் செய்தாலும் மிகப்பெரிய லாபம். நின்று போன பணம், வராத பணத்தை இந்த நட்சத்திரங்கள் நடக்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். சரி, இது கூட இதுக்கு சம்மந்தமான உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாவே நெல்லிக்காய்ங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வெளியே போகும்போது ஒரு துண்டு நெல்லிக்காயை எடுத்து வாயில் சுவைச்சிட்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் வரவு உண்டு. அப்போ பரணிக்கு உண்டான நெல்லிக்கனியை அவங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரமாக வரக்கூடிய பூர நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரப்போகுது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும்தாங்க. இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், பால் உணவுகள்னு சொல்லுவாங்க. அந்த பால் கோவா, பால் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த உணவுகள். அந்த அவசரத்தில் பால் கோவா இந்த மாதிரி உணவுகள் வாங்குறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட சாதாரண பாலில் ஒரு ஏலக்காவை நுணுக்கி போட்டு ஒரு 1/4 கரண்டி சர்க்கரையை போட்டு நீங்கள் அருந்திட்டு போனீங்கன்னா கூட நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம்.
இந்த பூராட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய உணவு என்னென்னா காளான், இன்னொன்று வெள்ளரிக்காய். இந்த காளான் வெள்ளரிக்காய் இது ரெண்டையும் பயன்படுத்தினாவே அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொருளாதாரம் நல்ல முறையில் வந்து சேரும். இப்போ இந்த 3 உணவுகளை தெரிஞ்சுக்கிட்டோம், 3 நட்சத்திரங்கள் அதுக்கு நல்லது செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி பூர நட்சத்திரத்துக்கும் பரணியும் அதே மாதிரி எடுக்கலாம், குபேரன் எடுக்கலாம், பூராடத்துக்கு எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறோம். இந்த பரணி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு தன சம்பத்து தாரையா வரும். அது என்னங்க தன சம்பத்து தாரைன்னா பொருளாதாரத்தை பெரிய அளவில் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற தாரைன்னு அர்த்தம். தாரைன்னா ஆரம்பத்திலேயே சொன்ன வழிகள். சரி, இப்போ பரணி நட்சத்திரத்துக்காரங்க இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் நடக்கிற நாட்களில் அவங்களுக்கு உண்டான பொருளாதார முயற்சிகளை செஞ்சாங்கன்னா நிச்சயம் பெரிய அளவில் ஆதாயங்களை அடையலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தெய்வம் முருகன். கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தெய்வம் முருகன். இதுக்குண்டான மரம் கூட இருக்குது, அத்தி மரம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அத்தி மரம் இருந்துச்சுன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில், ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு மஞ்சள் நீர் கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் அத்தி மரத்தை ஊற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதை குறிக்கக்கூடிய பறவை வந்து மயில் இருக்கும். மயில் பொம்மையை அவங்க பயன்படுத்தலாம். யாருங்க? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் சாஸ்தாவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சு பழத்தை குறிக்கக்கூடியது. உத்திராடம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், விநாயகரை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். பலாப்பழம் வந்து உத்திராடத்துக்கு உண்டானது. இந்த உணவுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தெய்வங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நட்சத்திரம் நடக்கிற நாட்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நட்சத்திரங்கள், கரணம், திதி, யோகம் இதெல்லாம் தினசரி பார்க்க முடியலைங்க பஞ்சாங்கத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா என்னுடைய காலண்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். 73 73 6033 என்னுடைய எண். இந்த எண்ணில் நீங்கள் உங்களுடைய பெயரை போட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அதை இணைச்சிருவோம். தினசரி இந்த விவரங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு அடுத்தது இருங்க ரோகிணி. ரோகிணிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரங்க. பாலகிருஷ்ணன் சொல்கிறது இந்த ரோகிணியா. மிருகத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பை சொல்லுவாங்க, சாரை பாம்பை சொல்லுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இப்போ குறுக்கால வந்து கிருத்தியை விட்டுட்டேன். ஓகே, நான் அது அடுத்தது போயிட்டேன், மறுபடியும் இதுவே சொன்னேன். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மற்றவங்களுடைய ஆதரவோடு வளர்ந்தவங்களும் இருப்பாங்க. உத்திரம் மாதிரியே தான் அதுவும். கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவை விட வெளியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நம்ம இப்போ சொல்கிற கிருத்திகை தான் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். இந்த கிருத்திகை குறிக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் இது. இந்த கிருத்திகைக்கு வந்து ஒரு மயிலையும் சொல்லுவாங்க பறவையில். டெஸ்ட் பேபி போகிறவங்க அதிகம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மயிலை பற்றி கொஞ்சம் படிக்கணும். கூகுளில் இது படிங்க, மயில் எப்படி பெருகுது அப்படின்னு படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது ஒரு டெஸ்ட் பேபி அதில் தான் வருது. முதல்ல டெஸ்ட் பேபி மயில் தான். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாலகிருஷ்ணனுடைய படத்தை வந்து தாராளமாக அவங்களுடைய அலுவலகத்தில் வைக்கலாம். மிகப்பெரிய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர், பாலகிருஷ்ணன், இந்த வெண்ணையை ஒரு குடத்துலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த கிருஷ்ணர் ரொம்ப யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை குறிக்கக்கூடிய பழம் என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். நாவல் பழம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாவல் பழம் அதிர்ஷ்டம். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு நாவல் பழம் அதிர்ஷ்டம். அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து அதாவது நான் சொல்கிறது நட்சத்திரம் வந்துங்க கிருத்திகைக்கு தான். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட சின்னமாக அஸ்த நட்சத்திரத்துக்குரிய கை சின்னத்தை வைக்கலாம். கை சின்னத்தை பயன்படுத்தும் போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் வரும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்களுடைய டேபிள் மேலே அடிஸ்கேல் வச்சுக்கணும்.
ஏன் இந்த அடிஸ்கேலுக்கு சொல்கிறோம்னா திருவோண நட்சத்திரத்தை குறிக்கிறது. இந்த திருவோண நட்சத்திரங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஸோ அடிஸ்கேல் அளவு கருவி அடிஸ்கேல் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இடவசதி இருந்துச்சுன்னா 2 பாக்கு மரம் வைக்கலாம். பாக்கு மரம் வச்சா நிச்சயம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உடையவங்களாக இருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும். ஓ சரி, ரோகிணி போயிட்டுனா ஓகே, அதே அடுத்தடுத்த சொல்கிறதுனால மாறி வந்துருக்கு. ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு எம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மான் பாயிற மாதிரி அல்லது 2 மான் தலைகள். இது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கோயிலில் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும் 8 மணிக்கு. அதை வந்து பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கு? இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த பள்ளியறை பூஜை சம்மந்தப்பட்டது தான் மிருகசீரிட நட்சத்திரம். அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலி உருவமும் இவங்க பயன்படுத்தலாம். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து யோகமாக வர்றதுனால புலியினுடைய உருவத்தையும் பயன்படுத்தலாம். இனிப்பில் ஜிலேபின்னு இருக்கக்கூடிய இனிப்பை இவங்க அதிகமாக எடுத்துக்கிறது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளப்படுத்தும். அவங்க உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான யோகா இது அமைப்பாக வர்றதுனால இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க வன்னி மரம் எந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை உடனே நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அலுவலகத்தில் இவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே நூல்கண்டு, அது சின்னதான தையல்காரங்க பயன்படுத்துகிற நூல்கண்டாகவும் இருக்கலாம் அல்லது தறிப்பற்றையில் பயன்படுத்தக்கூடிய கோணாகவும் இருக்கலாம். இப்படி ஒரு பொருளை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பணப்பஞ்சமே வராது, பணத்திற்கான எந்த பஞ்சமுமே வராது. இந்த தன சம்பத்து தாரை முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் 3 வரியில் இருக்குது. அது நம்ம காஞ்சி மகா பெரியவா சொல்லி கொடுத்தது. அதை சொல்கிறேன், சொல்ல நீங்கள் எழுதி அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போதுங்க மிருகசீரிடம் சொல்லிட்டோங்களா? மிருகசீரிடம் இப்போ சொல்லணும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிகப்பெரிய யோகம், சுவாதி நட்சத்திரம் மிகப்பெரிய யோகம். ரோகிணி சொல்லிட்டோம். ரோகிணிக்கு சொன்னாங்களே சித்திரை, அவிட்டம். அதுக்கடுத்து மிருகசீரிடத்துக்கு திருவாதிரை. ஆமாம், ரோகிணிக்கு அடுத்து மிருகசீரிடம். ஆமாம், 4வது தாரைக்கு கேட்குறீங்களா? அது ரொம்ப லேட் ஆயிரும்ல. 6-8 தாரைக்கு போனோம்னா ரொம்ப டைம் ஆயிரும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். இந்த மீட்டிங்கில் தனசம்பத்து தாரையை மட்டும் சொல்லித்தரேன். ஆமாம், என்ன நட்சத்திரத்துக்கு வேணுங்க? மிருகசீரிடத்துக்கு இப்போ சொல்லட்டுங்களா? ஆமாம் ஆமாம், பரணி, கிருத்திகை, ரோகிணி. ஆமாம் ஆமாம். ரோகிணிக்கு தான் அதான் சொல்ல, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். மிருகசீரிடத்துக்கு இரட்டை தலை மான். ஆமாம், 2 மான் தலைகள், 2 மான் தலைகள் பாயிற மாதிரி வச்சுக்கலாம், தலையை மட்டும் வச்சுக்கலாம். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது கை சின்னம். அதே மாதிரி சித்திரை குறிக்கக்கூடிய அவிட்டம், இது புலியினுடைய உருவம். சித்திரை நட்சத்திரத்துக்கு புலியினுடைய உருவம். அவிட்டத்துக்கு வந்து நூல்கண்டு. ஓகேங்களா? வன்னி மரம், வன்னி இலை. எங்கேயாச்சும் ஒரு முக்கியமாக பணம் தர மாட்டேங்கிறாங்க, நிறைய அலைய விடுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு வன்னி மரத்து இலையை வந்து அவங்க பேக்கில் வச்சு கொண்டு போகலாம். நிச்சயமாக பலந்து வச்சிருக்கலாம். எல்லா கலரும் வச்சுருக்கலாம், எந்த கலர்லாம் வைக்கலாம். நூல்கண்டு, வைண்டிங் நூல், அவ்வளோதான். ஓகேங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது மிருகசீரிட நட்சத்திரம். மிகச்சிறப்பான நட்சத்திரம். பொருத்தம் பார்க்காம செய்யக்கூடிய திருமணத்தில் இந்த மிருகசீரிடத்தை முக்கியமாக சொல்லுவோம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு புதுமண தம்பதியர் அவங்க வாழ்நாளை தொடங்கினாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்க வாழ்நாளில் குறையே இல்லாத வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. இந்த மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகமான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சதயம், சுவாதி. திருவாதிரை, சதயம், சுவாதி. அப்படி பார்க்கும்போது திருவாதிரை அப்படின்னாவே என்னங்க? நடராஜர். நடராஜருடைய உருவத்தை தாராளமாக இவங்க அதிர்ஷ்ட எம்பலமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி உணவில் களின்னு சொல்லக்கூடிய உணவை தாராளமாக ராகி களி, இனிப்பு களி, இந்த மாதிரி களிகளில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை இவங்க அதிர்ஷ்ட உணவாக எடுத்துக்கலாம். பழங்களில் வாழைப்பழத்தை அதிர்ஷ்ட பழமாக எடுத்துக்கலாம். இப்போ சொன்னது எல்லாமே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள், அதாவது மிருகசீடத்துக்கு உண்டான பலன்கள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு நட்சத்திரம் தனத்தாசம்பத்தாறையில் என்ன வருதுங்க? சுவாதி வருது. சுவாதிக்கு உண்டானது என்னன்னா உணவுப் பொருள் தேன். தேன் தேன் தேன்ங்க, தேன் கூட்டிலேருந்து கிடைக்குது இல்லையா, தேன். அந்த தேனை இவங்க அதிர்ஷ்டமாக உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி அதுக்கு உண்டான தெய்வமான நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா சதய நட்சத்திரமும் இவங்களுக்கு யோகம் தான். சதயத்துக்கு உண்டான உணவு என்னங்க? உளுந்து வடை. உளுந்து வடை, அர்த்தநாரீஸ்வரர், திருப்பைஞ்சலி, யமதர்மராஜா, உரல், செக்கு, இதெல்லாம் அதிர்ஷ்டம். இதெல்லாம் அதிர்ஷ்டம். இந்த உருவங்களை பயன்படுத்தலாம், இந்த உணவுகளை எடுத்துக்கலாம், இதுக்கு உண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். இது எல்லாமே இப்போ சொன்னதெல்லாம் யாருக்குங்க? மிருகசீடத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ அடுத்ததாக சொல்ல போகிற நட்சத்திரம் யாருக்குன்னா அதாவது அவயோகி நட்சத்திரமும் வைநாசிக நட்சத்திரமும் எப்போ வேலை செய்யும்னா அந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருந்து அவங்க நம்ம தசாபுத்தியில் வந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். மற்ற நாள் அது அப்படியே சைலண்டாக ஆஃப் ஆகிருக்கும். வரணும், வந்தால் மட்டும்தான் அவர் வேலை செய்வார். மற்ற நாளில் அது ஆஃப் தான். ஒன்றும் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. நமக்கு அவயோக நட்சத்திரத்தில் நம்மளுடைய தசாநாதன் இருக்காரு, தசாநாதன் இருந்தால் போய் பரிகாரம் பண்ணிக்கணும். நம்மளுடைய தாராநாதன், அதாவது தாரைக்கு உண்டான கிரகம் இருக்கேன்னு பயப்பட வேணாம், தாராளமாக எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். வைநாசிகமாக இருந்தால் பிரச்சனை வரும். வைநாசிகம் பிரச்சனை வரும். 7வது நட்சத்திரம் பிரச்சனை வரும். மற்றதெல்லாம் பிரச்சனை வராது, பயப்பட வேணாம். ஆமாம், 7வது நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ 22 இருந்தால் பிரச்சனை வரும். மற்ற இடத்துல பிரச்சனை வராது. அவயோகியில் இருந்தால் அவர் நமக்கு நண்பராக இருக்கும்போது அவருக்கு வேற தசாபுத்தி ஓடிட்டு இருக்கும், நமக்கு வேற தசாபுத்தி ஓடிட்டு இருக்கும், பிரச்சனை வராது. நமக்கு ஓடக்கூடிய அதே தசாபுத்தியில் ஒரு நண்பர் சேர்றாருன்னு வைங்க, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாதிப்புகள் வரும், கண்டிப்பாக வரும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தது பார்க்கும்போதுங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறோம். திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம். இதுக்குண்டான யோக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி தனசம்பத்து தாரையில் பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 குரு நட்சத்திரங்களும் இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த 3 நட்சத்திரம் நடக்கிற நாளில் நீங்கள் புதிய முயற்சிகள் செல்வம் சம்மந்தப்பட்டதை தாராளமாக செய்யலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இப்போ புனர்பூசத்துக்கு உண்டான உணவு கரும்பு பால். கரும்பு பால். கடவுள் ராமர், கடவுள் ராமபிரான். விசாகத்துக்கு வரும். விசாகத்துக்கு உண்டானது விளாம்பழம். இந்த கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும் பாருங்க, விளாம்பழம். விளாம்பழம். வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகன். வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாகம்னா டீ கடை, இந்த காபி பார், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, பிளாக் பிக்கோ அப்படி இப்படிலாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி அப்படிங்கும்போது பேங்க், வங்கி, எந்த பேங்க் வேணாலும் போகலாம். ஸ்டேட் பேங்க்லேருந்து எந்த பேங்க் போனோம்னாலும் பூரட்டாதி நட்சத்திரம் செயல்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய மரம் மாமரம், பழம் மாம்பழம். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் கூட பூரட்டாதி நட்சத்திரம் தான் இயங்கும். 2 பெண் குழந்தைங்க மட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வருது
அப்படின்னா, திருவாதிரையில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக அந்த குடும்பத்துக்கிட்ட வரவு செலவு பண்ணால் நமக்கு பொருளாதாரம் பெருகும். அதே மாதிரி தெய்வத்தில் குபேரன், பூரட்டாதி நட்சத்திரமா, இதெல்லாம் யோக நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து திருவாதிரை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது புனர்பூசத்தை பார்க்க போகிறோம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான யோக நட்சத்திர நாட்கள் அப்படின்னு எடுக்கும்போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசத்துக்கு உண்டான தெய்வம் முருகன். பூசத்துக்கு உண்டான தெய்வம் முருகன். அனுசத்துக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி. அனுசத்துக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி. உத்திரட்டாதிக்கு உண்டான தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். உத்திரட்டாதிக்கு திருப்பதி ஏழுமலையான். பூச நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் ஆலமரம், அரச மரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்து வாழக்கூடிய ஆணோ பெண்ணோ வயதானவர்கள் இவங்கெல்லாம் பூசத்தில் வருவாங்க. அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து நொங்கு, பனை பொருட்கள், பனை உணவுகள் எல்லாம் அனுசம்தான். தாலிக்கொடி. இந்த அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாலி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தாலிக்கொடி டிசைன் மாதிரி போயிடும், அல்லது ஏதாவது ஒன்று இதாகும். அவங்க தப்பி தவறி கூட அந்த கொடியை கொண்டு போய் வங்கியில் அடகு வச்சிட்டாங்கன்னா மீட்கவே முடியாது. யாருங்க? அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அது தாலி தோச நட்சத்திரம்னு பேர். இப்போ உத்திரட்டாதிக்கு எடுக்கும்போது லட்டு, புளி சாதம், புளியோதரைன்னு சொல்லக்கூடிய புளி சாதம், திருப்பதி வெங்கடாஜலபதி, வேப்ப மரம். இதெல்லாம் என்னங்க யாருக்கு சொல்லியிருக்கோம்? புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம்னா முருங்கைக்காய், முருங்கை மரம். ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர். கேட்டை அப்படின்னா கீரை வகை அத்தனையுமே, குறிப்பாக வல்லாரக்கீரை. இனிப்பில் மைசூர் பாக்கு. தெய்வத்தில் இந்திரன். ரேவதி அப்படின்னா இழந்த பழம், இழந்த பழ ஜாம், பூங்கா, விளையாட்டு மைதானம், சிறுவர்களுடைய நட்பு, சின்ன சின்ன குழந்தைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம். பூசம்னு எழுதிட்டு நான் சொன்னதெல்லாம் கீழே எழுதிக்கிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்யத்துக்கு மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் தான் யோகம். மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரம் நடக்கிற நாட்களில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதை செய்தாலும் யோகம். மகத்தை குறிக்கக்கூடிய விநாயகர், விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஞ்சூர். அதே மாதிரி திருநெல்வேலி, திருநெல்வேலி மக்களோட பழகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு உண்டான ஆஞ்சநேயர். கொய்யா கனி அதிர்ஷ்டம், கொய்யா மரம் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய குதிரை தலையை பயன்படுத்துதல் யோகம். இது எல்லாமே யாருக்கு சொல்லியிருக்குதுங்க? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து மகம். இந்த மகத்துக்கு அதிர்ஷ்டமாக எடுத்துக்கும் போது பூரம், பூராடம், பரணி. பூரம், பூராடம், பரணி. இந்த பூரத்துக்கு உண்டான பால் பொருட்கள், பரணிக்கு உண்டான வெள்ளரிக்காய், காளான் உணவுகள், பரணிக்கு உண்டான நெல்லிக்காய் உணவுகளை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறோம். இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த 3 நட்சத்திர நாட்கள் அதிர்ஷ்டம். உத்திரம், உத்திராடம், கிருத்திகை. உத்திரத்துக்கு உண்டான ஐயப்பன் வழிபாடு, உத்திராடத்துக்கு உண்டான சிவபெருமான் வழிபாடு, கிருத்திகைக்கு உண்டான முருகனுடைய வழிபாடு. இது எல்லாமே சிறப்பு. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அத்திப்பழம் சாப்பிட்டா யோகம். அத்திப்பழம் சாப்பிட்டா மிகப்பெரிய யோகம்.
அது கொஞ்சம் விலை அதிகம் தான், சாப்பிட்டா மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி பலாப்பழம் யோகம். பலாப்பழம் யோகம். ஒரு சலவை தொழிலாளிக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு போனாங்கன்னா யோகம். ஒரு சலவை தொழிலாளிக்கு சிறிய உதவி செய்துட்டு போனால் யோகம். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம், பூரம் பார்த்துட்டோம். இப்போ உத்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த உத்திர நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது, இவங்க சிறு வயதில் மாமா வீட்லேயோ அம்மாயி வீட்லேயோ வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க நிறைய பேர். இல்லைன்னா அதிகமாக ஹாஸ்டலில் படித்தவங்களாக இருப்பாங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தை குறிக்கிற தெய்வம் வந்து ஐயப்பன். இந்த ஐயப்பனுடைய பிறப்பு வளர்வு எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி வளர்ந்தார், என்னென்ன மாதிரி செஞ்சார் அப்படின்லாம் தெரியும். இதனுடைய சாரம்சம் கொஞ்சம் உத்திர நட்சத்திரத்தில் தெரியும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அஸ்தத்துக்கு உண்டான கை சின்னத்தை பயன்படுத்தலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கை சின்னத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து உணவாக எடுத்துக்கலாம். இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க இட்லி உணவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய நாவல் பழத்தையும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் விடுபட்டிருக்கீங்களா? எழுத முடியலைங்களா? என்ன நட்சத்திரத்துக்கு வேணுங்க? உத்திரத்துக்குங்களா? உத்திரத்துக்கு வந்து அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அஸ்தம், திருவோணம், ரோகிணி. உத்திரத்தில் பிறந்தவங்க இட்லி சாப்பிட்றது அதிர்ஷ்டம். இட்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை சின்னத்தை பயன்படுத்தணும். உத்திரத்தில் பிறந்தவங்க யாரையாச்சும் பார்க்கும்போது வணக்கம் சொல்கிறதுக்கு பதிலாக கை கொடுத்து பாருங்கள், நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். கை கொடுத்து பார்க்குறது. ஆமாம், ஹாய் சொல்கிறது, கை கொடுக்கறது. ஒருத்தர் கிளம்புனாங்கன்னா இப்படி கை ஆட்டுறது. இப்படி கை ஆட்டினீங்கன்னாவே ஒரு குழந்தைத்தனம் தெரியும். பார்த்துருக்கீங்களா? இப்படி ஆட்டி பாருங்களேன், சின்னதாக வெளிசா ஒரு குழந்தைங்க தான் அந்த பாய் சொல்லும். அதை செய்யும்போது இவங்களுடைய இது வந்து எனர்ஜி அதிகமாகிடும். எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம மேலே ஒரு நட்பும் அன்பும் பாசமும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்ம அஸ்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க சந்திராதிக்கம் உள்ளவங்க. இதில் யார் பிறந்தாங்க? சூரியன் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 50 வயதை 60 வயதை கடக்கும்போது அவங்களுடைய தாயார், அதாவது அவங்க தாயாருக்கு 60 வயதை கடக்கும்போது உடல் நலம் பாதிக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அம்மா யாருக்காக இருந்தாலும் மருத்துவத்துக்காக அவங்க மெனக்கெட்டு போகணும். செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு வழி இல்லைங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று ஒரு பெரிய அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு பழம், பிஸ்கட் இந்த மாதிரி தானம் பண்ணிட்டு வந்தால் ஒரு 6 மாத காலகட்டம் அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவு வராது. மீண்டும் 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறதுக்கு போல இதை செய்யலாம். சொல்லுங்கம்மா. அவங்க அம்மாவுக்கு தான் பார்க்கணும், இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்தத்தினுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவு அதிகம். தொடர் சிகிச்சை இவங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கர்மா டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பாவுக்கு வர்றது பையன் வாங்கிட்டாரு, பையனுக்கு வர்றது அப்பா வாங்கிட்டாருன்னு. ஒரு நிமிஷருங்க, இந்த மைக் வாங்கிக்கோங்க. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ரிலேட்டிவ் தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அவங்க அம்மாவுக்கு வந்து 60 வயசு மேலே இருக்குங்கய்யா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பழக்கம். அவங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணினேன். அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண ஒரு காய்ச்சலாக தாங்க வந்தது. அதுக்கப்புறம் விநாயகர் மிஷன் நம்ம தருண் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு வருஷமே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி
செலவுகள் வந்துருச்சுங்கய்யா. அதுல இருந்து விடுபட்டு இப்பதாங்கய்யா கொஞ்சம் இதாயிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சு கன்ஃபார்மா அது ஆமாங்க, நடந்திருக்கு சொல்ல. கன்ஃபார்மா வந்துங்க இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அது நடக்குது. ஆமாங்கய்யா. நான் சொன்ன பரிகாரத்தை அவங்க மீண்டும் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் சரிங்க. ஒரு 10-20 நிமிஷம் ஒரு வாக்கிங்கா போயிட்டு அங்க இருக்கிற வயதானவர்களுக்கு அவங்க பேஷண்டாவும் இருக்கலாம், பார்க்க வந்தவங்க விசிட்டராகவும் இருக்கலாம், சரிங்க. ஒரு வசதி இல்லாத வயதானவங்களுக்கு பிஸ்கட் பழம் இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா 6 மாத காலகட்டத்துக்கு அவங்களுக்கு பெரிய மருத்துவ செலவு வராது. இது வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். சாதாரணமாகவே 6ஆம் அதிபதி திசை நடந்தாலோ 12ஆம் அதிபதி திசை நடந்தாலோ இந்த பரிகாரத்தை செய்யலாம். மருத்துவமனை பரிகாரம் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் தேசம் தாங்க இப்போ அது சந்திரனுடைய இதுல 6ஆம் அதிபதி திசை. நிச்சயமா இது செய்யுங்கம்மா. இதை நிச்சயமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வெகுவா குறைஞ்சு போயிடும். ஜோதிடம் நாம பார்க்கறதும் இந்த மாதிரி கருத்தரங்கள் கலந்துக்கிறது எதுக்காகனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துக்கணும் அல்லது குறைச்சிக்கணுங்கிறதுக்காக தான். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். அவங்க வந்து வீடு மனை மண் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா கடன் வாங்கி வாங்குவாங்கம்மா. ஆனா அவங்க வருமானம் எல்லாம் வருதுங்கய்யா. ஆனா அதை வந்து அவங்களால வாங்கவே முடியல. எப்பதான் வாங்குவேன் அது அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா முதல்ல 4ஆம் அதிபதி நல்ல முறையில் இருக்கணும். 4ஆம் அதிபதி நல்ல முறையில் இருந்தால் தான் வீடு மனை வாசல் அமையும். அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க வீட்டில் வேற யாருக்காச்சும் 4ஆம் அதிபதி நல்ல முறையில் இருந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தோ அல்லது இருந்தோ திசை புத்தி ஏதோ ஒன்று நடந்தா கூட நான் முயற்சி பண்ணலாம். அப்படி இருக்கிற அமைப்பில் முயற்சி பண்ணாதான் பகுதி கடன் வாங்கி அவங்க வாங்குவாங்க. ஏன்னா செவ்வாய் வரும்போது கண்டிப்பாக கடன்கிறது வந்தே தீரும். அது வாங்கி தான் வாங்குவாங்க. சரிங்கம்மா, அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை என்னுடைய நம்பருக்கு அனுப்பி கேட்க சொல்லுங்க. சரிங்க, ஓகே, நல்லதுங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, அடுத்தபடியாக பார்க்கும்போதுங்க சுவாதியை பார்க்க போகிறோம். சித்திரை பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். சரி, அஸ்தம் பார்க்கலீங்களா? சித்திரத்துக்கு அஸ்தம் வரணும். இப்போ அஸ்தம் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓ, அஸ்தத்தை பற்றி இந்த பலம் சொல்லிட்டோம். ஓகே. அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகம் தரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திரனால அவங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கையில மருதாணி வச்சுக்கிட்டாங்கன்னாவே அதிர்ஷ்டம். சிகப்பு கலர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் தரும். அஸ்தத்துக்கு கையில மருதாணி வச்சுக்கணும். 2 கையிலையும் வச்சுக்க முடியலன்னா ஒரு கையில வச்சுக்கலாம். அதுவும் முடியாது சார், நான் ஆஃபீஸ் போறேன் அது இதுன்னு சொன்னா சுண்டு விரல்ல மட்டும் வச்சுக்கங்க போதும். துளுண்டு ஒரு புள்ளி வைங்க போதும். அந்த அளவுக்கு சிகப்பு எந்த அளவுக்கு உங்களோட ஒட்டுதோ அந்த அளவுக்கு செல்வம் ஒட்டும். யாருக்கு? அஸ்தத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ அடுத்தது அஸ்தத்துக்கு வந்து மற்ற நட்சத்திரம் பார்த்துக்கிட்டோம். சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் அதிர்ஷ்டம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் நடக்கிற நாளும் சதய நட்சத்திரம் நடக்கிற நாளும் திருவாதிரை நட்சத்திரம் நடக்கிற நாளும் அதிர்ஷ்டமான நாட்கள். நான் சொல்லும்போது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் குழப்பிக்கூடாது. ஒரு நட்சத்திரத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நாட்களுக்கு தான் மற்ற நட்சத்திரத்தை சொல்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளை வந்து நல்ல அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லிட்டோம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தேன் வந்து அதிர்ஷ்டமான உணவு. தேன், அதே மாதிரி உலர் திராட்சை, டைமண்ட் கல்கண்டு, இதில் எதையாவது ஒன்றை நரசிம்மருக்கு கொண்டு போய் வச்சு படையல் பண்ணி அவங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா பெரிய அளவில் பொருளாதாரம் அவங்க கையில் தேங்கிறத பார்க்கலாம். தேனோ உலர் திராட்சையோ டைமண்ட் கல்கண்டையோ சுவாதி நட்சத்திரம் நடக்கிற நாள் அன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க கன்னியா ராசியிலையும் இருக்கலாம், துலா ராசியிலையும் இருக்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நரசிம்மர் கொண்டு போய் படையல் செஞ்சு பிரசாதமாக வச்சு படைச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது சதய நட்சத்திரத்துக்கு உண்டான உளுந்து வடையும் இவங்களுக்கு யோகத்தை தரும். அர்த்தநாரீஸ்வரர் யோகத்தை தருவார். நடராஜரும் யோகத்தை தருவார். வாழைப்பழம் அதிர்ஷ்ட உணவு. ஓகே, அடுத்தது சுவாதிக்கு பார்க்க போகிறோம். சுவாதிக்கு விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களும் யோகம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் நடக்கிற நாளும் பூரட்டாதி நட்சத்திரம் நடக்கிற நாளும் புனர்பூச நட்சத்திரம் நடக்கிற நாளும் யோகம். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
சுவாதி அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இந்த 3 நட்சத்திர நாட்கள் நடக்கிறனாலும் யோகம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் நடக்கிறனாலும், ரேவதி நட்சத்திரம் நடக்கிறனாலும், ஆயில்ய நட்சத்திரம் நடக்கிறனாலும் யோகம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் நடக்கிறனாலும், மகம் நட்சத்திரம் நடக்கிறனாலும், சுவாதி நட்சத்திரம் நடக்கிறனாலும் யோகம். சொல்லுங்கம்மா. மூல நட்சத்திரத்துக்குங்களா? இனிமே தான் சொல்ல போறேன், இன்னும் சொல்ல. கேட்டைக்கு தான் சொன்னேன். கேட்டைக்கு மூலம், மகம், அஸ்வினி. கேட்டை, மகம், அஸ்வினி. இதுக்கு சொல்றேன், கேட்டைக்கு சொல்றேன். இப்ப மூல நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம். பூராடம், பரணி, பூரம், இது அதிர்ஷ்டம். எதுக்கு? மூல நட்சத்திரத்துக்கு. பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்ப செய்யணுங்கம்மா. ரெண்டாவது நட்சத்திரம் செய்யலாங்கம்மா. ரெண்டாவது நட்சத்திரம் செய்யலாம். நீங்க திருமணத்துக்குன்னு போகும்போது செய்யலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய உடுமகா திசைன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்டிங் திசை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும், இவங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும். இவங்க ஒருவேளை கேது திசை இருப்பு ரொம்ப குறைவாக வச்சிருந்து, அது பையனாக இருந்து, பொண்ணுக்கும் சமகால ஏஜாக இருந்து, அந்த பொண்ணுக்கு சுக்கிர திசை இருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ செய்யக்கூடாது. தசாபுத்தி சந்தி வரக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணி தான் செய்யணும். அதை வந்து ஆய்வு செஞ்சு தான் செய்யணும். சரிங்க. 5, 7 சம்மந்தப்பட்டிருக்குங்களா உங்கள் பையனுக்கு? 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்குங்களா? 5ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் லக்கணத்திலிருந்து. ஏன்னா அப்படி இருந்தால் லவ் மேரேஜ்னு அர்த்தம். அதுக்காக கேட்குறேன். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு அரேஞ்சு மேரேஜ் வேறு பொண்ணை பார்க்கலாமே. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே? தசாபுத்தி சந்திப்பு வரக்கூடாது. இப்போ ஐயா பேசும்போது கூட சொன்னார், ரச்சி தட்டுனா செய்யலான்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது. ரச்சி தட்டுனா செய்யக்கூடாது. ஆமா, கயிறு பொருத்தமில்ல அது. அது வந்து சரியான முறை கிடையாது. ஆமா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தீர்க்காயலா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு 2 விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று 8ஆம் இடம், இன்னொன்று 3ஆம் இடம். 8க்கு 8. அப்போ 8ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ ஒரு சுபகிரகம் இருந்தாலும் கூட தீர்க்காயில். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் சுபகிரகம் இருந்தால் தீர்க்காயில், அல்லது 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சுபகிரகம் பார்த்தால் போதும், தீர்க்காயில் உண்டு. இந்த எந்த கம்பேரிசனும் இல்லாமல் 6, 8, 12க்கு உண்டான கிரகம், எஃபெக்டான கிரகம் 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் வலுவாக உட்காந்துருச்சுன்னா மத்திமாயில். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கம்பேரிசனுக்கெல்லாம் போகணும். அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம அதை சொல்லக்கூடாது. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுமோ அதுக்குள்ள சேஃப்டியை சொல்லணும். அது செய்யணும். ஓகேங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மூல நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரத்துக்கு பூராடம், பரணி, பூரம் அதிர்ஷ்டமான நாட்கள். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராடம், கிருத்திகை, உத்திரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள். அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோணம், ரோகிணி, அஸ்தம் அதிர்ஷ்டமான நாட்கள். அதற்கு அடுத்ததா திருவோண நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம், சித்திரை, மிருகசீடம் அதிர்ஷ்டமான நாட்கள். அதற்கு அடுத்ததா காடா, முதல்ல சொன்ன காடே தான். அவிட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, அவிட்டத்துக்கு சதயம் வருவார், அர்த்தநாரீஸ்வரர், திருவாதிரைக்கு நடராஜர், சுவாதிக்கு நரசிம்மர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டத்துக்கு சதயம் சொன்னோம். சதய நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரமும், புனர்பூச நட்சத்திரமும், விசாக நட்சத்திரமும் அதிர்ஷ்டம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரமும், பூச நட்சத்திரமும், அனுச நட்சத்திரமும் அதிர்ஷ்டம். அதற்கு அடுத்ததாக கடைசியாக ஒரு நட்சத்திரம்
ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தை பற்றி நிறைய சொல்லணும். இப்போ முன்னாடி பேசின தலைவர் ரேவதி நட்சத்திரம், அவரு மீன ராசி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் நிறைய ஜோசியர் இருப்பாங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் நல்ல நாலேஜ், மைனஸ் குழப்பம். தானும் குழம்பி மற்றவனையும் குழப்பக்கூடிய ஒரு சுபாவம் ரேவதிக்கு உண்டு. நீங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கார நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க ஏதாச்சும் குழப்புற மாதிரி பேசுனாங்கன்னா உள்ள காதுக்குள்ளார வாங்கிக்காதீங்க. வாங்கினீங்கன்னா நாம் வந்த வழிக்கு மறந்து போயிடும், வந்த தடவை மறந்து போயிடும். அவங்க பயந்தாங்கன்னா மற்றவங்களை பயப்படுத்திடுவாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை ரெண்டே பேத்துக்கு தான் உண்டு. ஒன்று இந்த ரேவதி நட்சத்திரம், இன்னொன்று 29ஆம் தேதி பிறந்தவங்க. இங்கிலீஷ் தேதியில் 29ஆம் தேதி 11ஆம் தேதி 2ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடியவங்க. நீங்கள் பெரிய புரட்சிக்காரங்களாம் சொல்லுங்கள், இந்த தேதியில் தான் இருப்பாங்க பாருங்க. நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு எப்படிங்க ஆ ஆ ஆ ஆ மைக்கில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் டிவியிலே கேட்கும். அதாவது 29ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு புரட்சி பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, அது உண்மைதாங்கய்யா. எங்கள் பையன் வந்து லா காலேஜில் ஃபஸ்ட்டு வருஷம் படிக்கிறான். படித்த உடனே ஒரு இலங்கையில் ஒரு ப்ராப்ளம் நடந்தது. அதுக்கு இந்த பையன் ஒரே ஆள் உக்காந்துங்கய்யா, உண்ணாவிரதம் இருந்து 7 நாளாக பெரிய கூட்டத்தையே பண்ணி பெரிய இதாகி எனக்கெல்லாம் என்னுடைய பையனுடைய இது வந்து என்ன நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, நீ சாப்பிடு தம்பின்னா முடியவே முடியாதுன்னு ஜூஸே குடிச்சிட்டு இந்த பையன் ரொம்ப ஆர்ப்பாட்டம். இந்த மாதிரி ஒரு உறுதித்தன்மையில அந்த 2/11/29 கிடைக்கும். 2ஆம் தேதி பிறந்த காந்தியால தான் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது. அப்புறம் மாதமல்ல தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்கய்யா, அந்த லாயர் படித்தவங்க வந்து எங்கள் பையனை கூப்பிட்டு பாராட்டி கூட்டிகிட்டு போய் ஊர்வலமாக வந்து அந்த பையனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு முடிக்கிற டைம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான இதில் இருக்கும் நடந்திருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ரொம்ப நல்லதுங்கம்மா. இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும்னு சொல்லி இதுவரைக்கும் பொறுமையாக இந்த கருத்துக்களை கேட்ட தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது சம்பந்தமாக ஏதாவது மேற்கொண்டு உங்களுக்கு கருத்துக்கள் தேவைப்பட்டாலோ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலோ என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் MA ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 000 33 73736 00033. நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம். ஸ்லோகம் கேட்குறக்கு அது வந்து சமஸ்கிருதத்தோட லிங்க் ஆகி வரும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் அந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அது காஞ்சி மகா பெரியவா சொன்ன குறைவில்லாத செல்வம் தொடர்ந்து நம்ம கையில் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.